Shots by Love Guru. Only on Radio City. இது வசுமதியோட பகிர்வு. வசுமதி சொல்லியிருந்தாங்க, லவ் குரு நான் இப்போ ஷேர் பண்ணுற இந்த நேரம் இங்கே ஃபேமிலி கோர்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எங்களுது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஃபேமிலியில் எல்லோரும் பொருத்தங்கள்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஒரு வருஷம் சந்தோஷமாக தான் போச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அவருக்கு வெளியூரில் ஒரு வேலை கிடச்சிது. அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார், வெளியூருக்கு போனால் இன்கம் கொஞ்சம் அதிகமாக வரும், அதனால் நான் போயிட்டு வரேன். சரி, ஓகேங்க, பார்த்து போயிட்டு வாங்க, அப்பப்போ கால் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். வெளியூருக்கு போனார். மாதத்தில் ஒரு நாள் என்னை பார்க்க வந்துடுவார். நான் அப்பவும் கேட்பேன், அடிக்கடிலாம் ஏன் வரீங்க, உங்களுக்கு அலைச்சலாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பமா அவர் சொன்னது, உன்னை விட வேறு என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு பேசுவார். அந்த சொல்கிற வார்த்தைகள் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவர் மேலே. இதெல்லாம் அப்படியே நாட்கள் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் மாதம் வரக்கூடியவர் 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்தார். அப்பவும் எனக்கு பெருசாக தப்பாக படலவே இல்லை. ஏன்னா நான் கால் பண்ணும்போது எடுப்பார். சில நேரத்தில் வேலையாக இருந்தால் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது இந்த 2 மாதன்றது 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அப்போ தான் கேட்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்திலலாம் மாதம் வந்துடுவீங்க, என்னை பார்க்காம இருக்க முடியாததெல்லாம் சொல்லுவீங்க. இப்போது 2 மாதம் 3 மாதம் இப்போ 4 மாதத்துக்கு ஒரு முறை தான் வரீங்க, எதனால அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆரம்பத்தில் அவர் பேசும்போது எது உண்மை எது பொய் அப்படின்னு எனக்கு உணர முடிஞ்சுது. நம்பிக்கை வேறு அதிகமாக இருந்தது. ஆனால் அப்புறம் போக போக கால் வெயிட்டிங் இதெல்லாம் இருந்துச்சு. அப்பவும் ஒரு விதமான நம்பிக்கை தான் இருந்தாலும், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லும் போது, எதுக்கும் இப்படியே இருந்துடாத, கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. உன் லைஃப், நான் இவருக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னை மீட் பண்ண வந்தபோது அவர் மொபைல் எதிர்ச்சியாக நான் எடுத்து பார்த்துட்டா நிறைய பேர் கூட சேட்டிங் கால் இதெல்லாம் இருக்குது. எப்போல்லாம் அவர் என்கிட்ட சொன்னாரோ வேலையாக இருக்கிறேன் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ, அப்போல்லாம் அவர் வேற ஒருத்தங்க கூட தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல லவ் குரு. அப்படியே கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஒரு செகண்ட் அவர் வந்த பிறகு சொல்லிட்டேன், உங்களை ரொம்ப நம்பினல, இதானா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இல்லை சாரி, அந்த சாரியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் லவ் குரு. வீட்டில் எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாம் பொருத்தமும் சரியாக இருக்கான்னு பார்த்தாங்க. ஆனால் இதை பார்க்காம விட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு வருத்தம். உடனே எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னேன். அவங்கள வந்தாங்க, பேசினாங்க, என்கிட்ட சொன்னாங்க, சரி ஓகேம்மா இந்த டைம் மன்னிச்சிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல லவ் குரு. அது மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது. மறுபடியும் எப்படி நம்புவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வேறு. அதனால் நான் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில், இல்லை இதுக்கப்புறமும் சேர்ந்து வாழ்த்து சரிப்பட்டு வராது, விவாகரத்து பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு டைம் யோசிச்சு பார்த்தேன், இப்படி சொன்ன பிறகு அவர் இறங்கி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்கிட்ட நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் மனசு மாறி இருப்பேன். வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்னை மன்னிச்சிடு, நான் மறுபடியும் இதெல்லாம் பண்ண மாட்டேன், சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் அமைதியாகவே இருந்தார். அப்போ புரிஞ்சு போச்சு, நம்மளை விட வேற யாரோ ஒருத்தவங்க முக்கியமாயிட்டாங்கன்ட்டு. இப்போது டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, எல்லாம் அந்த 1 இயர் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு எங்களுக்கு அந்த தீர்ப்பு சொல்லுவாங்க. மனசுக்குள்ள கவலை, கண்ணீர் இதெல்லாம் இருக்குது லவ் குரு. மனசு உடஞ்சி போய் தான் இங்கே நிற்கிறேன். இங்கே நிற்கும் போது தான் பார்க்குறேன் எவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறாங்க ஃபேமிலி கோர்ட்டில். சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது அவங்க லைஃபு ஒரு ஃபுல் ஸ்டாப் நிற்கிற மாதிரி. இதுதான்
உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்க, உங்கள் மனசுலேருந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயங்கள் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில், அதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்கன்னு புரியுது. தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்டானவங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது, காட்டக்கூட முடியாது. உங்களை நீங்களே எடுத்து பாருங்களேன், நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்களா கேட்டால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அந்த பர்ஃபெக்ட் இல்லாமல் இருப்பீங்க. இன்றைக்கி அந்த கடைசி நாள், எதுக்கும் ஒரு டைம் நீங்கள் அவர்கிட்ட பேசி பாருங்கள். மறுபடியும் வாழ்க்கையில் புதுசாக ஆரம்பிக்கலாம்ல. இது நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களோட விருப்பம். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பார்த்துடக்கூடாது அவசரப்பட்டோமோ அப்படின்ட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன், வாழ்க்கை வாழ்வதற்கு. Love Shots by Love Guru. Only on Radio City.